வணக்கம். இந்த ராஜேந்திரன். நான் வந்து மௌனசன் மாடல் தெருவில் இருக்கா. மௌனசன் தெருவில் இப்போ 32 வருஷமாக கடை வச்சுருக்கா. அனைத்து செப்பலும் தச்சு நாங்கள் சிறு வயதுலேருந்து எனக்கு 18 வயசுலேருந்து நான் கடை வச்சுன்னு இருக்கேன். எல்லாரும் கஸ்டமர் வரும், நல்லா சிறப்பு செய்து கொடுக்குறேன். எல்லாரும் என்னை நம்பி வராங்க, எனக்கு கால் பண்ணின்னு இருக்காங்க. வந்து நானும் என் மனைவியும் இங்கே 2 பேரும் சேர்ந்து நான் இது வரைக்கும் தச்சின்னு இருக்கோம். உன் பேர் அபி. நாங்கள் மௌனசன் மரத்தில் நானும் 25 வருஷமா இந்த தொழில தான் இருக்கேன். தூங்கிக்கிட்ட தான் அந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு உட்காருவேன், சாப்பாடுலாம் எடுத்துக்கலாம். அப்போ உட்காரும்போது சில தொழிலை நானே கற்றுட்டேன். 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் கஷ்டப்படுவோம். இந்த தொழிலுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டம்தான். அதுதாங்க வரும். அப்போலாம் வந்து வேலை அவ்வளோ இருக்காது. ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கும். அப்போ தான் அந்த தொழிலில் கஸ்டமரே வரும். அவங்க வந்தோடனே நீங்கள் எப்படி தான் பண்ணுறீங்க, தொழில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து அதுலேருந்து செருப்பாக தைக்கிறேன்னா, ஏன்னா நான் எல்லாரையும் குறை சொல்ல, வல்ல வர கஸ்டமர் வராங்க. வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு 2 வீலரில் வந்தால் கூட காரில் வரவும் சரி ரைட்டு ஓரம் கட்டிட்டு வரலாம். கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா, செருப்பை வண்டியில் நின்னீங்கன்னா தூக்கி போடுறாங்க. அப்போ எனக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தொழிலுக்கு ஒரு மரியாதை இல்லாத பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் அவங்க காலகட்ட பக்கத்தில் கூட நான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது கூட ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன பண்ணால் வச்சிருக்கு பதிவு என் மலை கூட சொன்னாங்க, என்னங்க நீங்கள் பயன்படுறீங்க, இன்னும் கஸ்டமர் ஒரு மட்டும் சாப்பாட்டுக்கு கிஃப்ட் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு மனசு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் மனைவி சொன்னாங்க, சரி இருந்தால் ஆகட்டும் பார்க்கலாம். அவர் வச்சுக்கிட்டு கொடுத்து சரி இன்னும் கொஞ்சம் தான் ஒரு ஃபைனான்ஸ் கொஞ்சம் வாங்கி அவன் போட்டு இன்னும் கடையை டெவலப் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். 2 துணிகளை வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் சம்பாதிச்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தொழில் கூட கூட ஒரு நம்பிக்கையும் உட்காந்துன்னு இருக்கேன். நம்பிக்கை வீண் போகக்கூடாது, ஒரு தொழில் மூலியமாக தான் நான் பிறகு நான் ஒன்றும் உயரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடத்தி இங்கே கடையில் இன்னும் மேலும் வரணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம கஸ்டமர் நல்லா ரெடி பண்ணி கொடுத்து இருக்கேன். இது எல்லா கஸ்டமர் வரணும், அவங்களை நம்பி தெரிவிக்கணும். நாங்களும் கிராண்டராக